மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு போய் நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் பேசின மாதிரி திராணியும் தெம்பும் உங்களுக்கு இருக்கா, ஒரு டேஷும் இல்ல. ரொம்ப அற்புதமான வரிகள் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. ஒரு டேஷும் இல்ல, அந்த டேஷ் வந்து நீங்க என்ன போட்டுக்கலாம், ஒரு மயிரும் இல்ல அப்படின்னு போட்டுக்கலாம். மயிர் வந்து தப்பான வார்த்தை, ஜஸ்ட் ஹேர், அவ்வளவுதான், எல்லாருக்குமே இருக்கு. சோ அது தூய தமிழ் வார்த்தை, இல்ல தப்பா கெட்ட வார்த்தைலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ அதையும் சொல்ல வேண்டியதானே, நீங்க எதுக்கு அதை மட்டும் சொல்லாம விட்டீங்க? ஒரு மயிர் உங்களுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிருங்க. ரெண்டாவது ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கேஸ் வந்தா, சாதாரணமா பெட்டி கேஸ் வந்தாலே ஒரு ஜாமீன்ன்றது, ஒரு லாயரோட போறதுன்றது ரொம்ப ஒரு ஒரு காமனான ஒரு விஷயம் நீதிமன்ற வழக்குன்னு வரும்போது. ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி வந்து வழக்குல வந்து மாட்டிருக்கிறாரு. ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் போயிட்டு கடைசியில நீதிமன்றத்தை காரி தப்பி வெளியே அனுப்பிச்சு விட்டுருச்சு. என்னடா நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு ப்ரூஃப் இல்ல, எதுக்கு அவரை போட்டு படாத படுப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. கேஸ் எல்லாரு மேலயும் அரசியல்வாதிகள் மேல வர்றது சாதாரண விஷயம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க. அண்ணா கரூர்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுனீங்களே அண்ணா, பைக்கை புடிச்சிட்டு கேட்டாங்க ஏர்போர்ட்ல, 30 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு நியூஸ் வருது சார், நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லும்போது பதிலே சொல்லாம போனீங்களே, இப்ப ஏன் அந்த அளவுக்கு நீங்க ஓடுனீங்கன்றப்ப என்ன மாதிரிப்பட்டவங்களோட கேள்வி. உங்களுக்கு வாய் இருக்குன்னா அந்த வாய்க்கு எது வேணா பேசுறீங்களா, கண்டிப்பா பேசதான் செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்றது இருக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய 41 பேரோட மரணத்துக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. திமுக கவர்மெண்ட் எடுக்குதா? இன்னைக்கு நீங்க வந்து காவல்துறைகள் மேல நீங்க பழி சொல்லிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம். காவல்துறைகள் மேல பழி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க 12 மணிக்கு வரோம்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வர்றீங்க, வண்டியை 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போது நீங்க தான் கேட்காம போய் நிப்பாட்டினீங்க. உங்களுக்கு மெசேஜ் தெரியுமா, இல்ல உங்க டீம்ல உள்ளவங்கள்ட்ட சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை ஒரிஜினாட்டியே யார்கிட்டயும் சொல்லிருக்காங்க, இல்ல சார் நீங்க வண்டி இங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம்னு சொல்லி மீறி உங்க வண்டி உள்ள போயிருக்கு. மேபி உங்களுக்கு வந்து நாலேஜ்க்கே வரலன்னு வைப்போம், ஆனா நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நீங்க தானே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். உங்க மீட்டிங் தானே, உங்களை பார்க்க தானே வந்தாங்க. அப்ப நீங்க அன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம போயிட்டு நீங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் பழி சொல்லிட்டு இருக்கீங்க. இது முதல்வருக்கு அழகே இல்ல. நீங்க இந்த மாதிரி பேச பேச உங்க ரசிகர்கள் வேணா கை தட்டலாமே தவிர, உங்களுக்கு பிற்காலத்துல ஃபியூச்சர்ல ஏத்துக்கும் நினைக்கிறவங்களுக்கு இன்னும் மன கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு தனி நபருக்கு வந்து எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கோ, ஒரு முதல்வரை வந்து ஒருமையில பேசக்கூடாது, ஒரு முதல்வரையோ இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களையோ யாரையுமே, எந்த ஒரு மனிதனையுமே வந்து தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை பண்பு ஒழுக்கமும் இந்த நீதி கொடுத்துருக்கு, ஒரு சட்டமன்றம் கொடுத்துருக்கோம். ஒரு முதல்வருக்கும் அதுதானே. நீங்க இப்படி பேசுறீங்களே, பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கே. எங்களுக்கு கடுப்பு டேஷா இருக்கு நீங்க இப்படி பேசுறத பார்த்தாச்சுன்னா. நீங்க அங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னா நீங்க வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு. தூத்துக்குடியில நடந்த இஷ்யூ என்னாச்சு? சரவணன் மேல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்தாங்கல்ல, கள்ள லாட்டரி இது பண்ணி அதை கூட்டிட்டு போனாங்க, எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க, என்ன வந்து பாலியல் வன்கொடுமை காலாக்கிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய லீலைகளோடு உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் இது பண்ணானே, அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? ஆலந்தூர்ல தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட உங்க நிர்வாகி போய் வந்து இது பண்ணான, பிரச்சனை பண்ணான, அவன் உங்க கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கான், அவனை நீக்கின மாதிரி நீங்க நீக்கினீங்க, அவன் உங்க கூட்டத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கான். நீங்க என்ன பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி? கூட்டத்துல வந்து சாவடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? என்ன வேலை வாய்ப்பு நீங்க வரைக்கும் நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? விடியல் பேருந்துக்கு பேரை நீங்க மாத்திருக்கீங்க, நான்முதல்வன் திட்டத்துக்கு பேரை நீங்க மாத்திருக்கீங்க, லைப்ரரிக்கு பேரை நீங்க மாத்திருக்கீங்க, நீங்க பேர் மட்டும் தான் மாத்திட்டு இருக்கீங்க. கேள்விகள் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வாய் இருக்கு நீங்க என்ன கேட்பீங்கன்னா, நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ற இடத்துல நீங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும். ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இது? தெம்பு இருந்தா திராணி இருந்தா என்ன மாதிரி பேசணும்? உங்களை மாதிரி யாரும் பேச மாட்டாங்கண்ணா. கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் மூளை இருக்கக்கூடியவங்க உங்களை மாதிரி பேச மாட்டாங்க. உங்களை மாதிரி பேசணும்னா நான் தான் பேசணும்.